அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 10க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல நாங்க அலகு 3க்கான நான் நினைக்கிறதுக்கு இறுதி வகுப்பாக இருக்கும். அதாவது நாங்க அலகு 3க்கான பூரணமான விளக்கத்தை நாங்க பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இது கெமிஸ்ட்ரின்ற ஒரு அடிப்படையான ஒரு பாடம். அணு கட்டமைப்பு, சடப்பொருள கட்டமைப்பு தொடர்பான ஒரு பாடம். அந்த வகையில சடப்பொருள கட்டமைப்புல நாங்க அணு கட்டமைப்பு தொடர்பாக படித்தோம். ஒரு அணுண்ட கட்டமைப்பு எப்படி இருக்கும், ஒரு அணுல ரைட் கரு, அதே போல சக்தி மட்டங்கள் தொடர்பாக படித்தோம். கரு, சக்தி மட்டம். கரு, அதுல நேரேற்றம் கொண்ட புரோத்திரங்களும் ஏற்றம் அற்ற நியூத்திரங்களும் காணப்படும். ஏற்றமற்ற நியூத்திரங்களும். சக்தி மட்டத்துல இலத்திரன்கள் சுத்தி ஓடிக்கொண்டு இருக்கும். இலத்திரன்கள் சுத்தி ஓடிக்கொண்டு இருக்கும். ரைட், சவுண்ட் இல்லையா? இலத்திரன்கள் சக்தி மட்டங்கள்ல சுழண்டு கொண்டு இருக்கும். நேரேற்றம் கொண்ட புரோத்திரன், ஏற்றம் இல்லாத நியூத்திரன்கள், சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள், எதிரேற்றம் கொண்ட இலத்திரன்கள் சுத்தி ஓடிக்கொண்டு இருக்கும். அதே போல ஒவ்வொரு அணுக்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அணுக்களும் வித்தியாசம் காணப்படுது. அந்த வகையில இந்த அணுக்கள வேறுபாடுகளை நாங்க பார்க்கறதுக்காக அதுல அணுவன், அதே போல திணிவன் தொடர்பாக படித்தோம். திணிவன் தொடர்பாக படித்தோம். அணுவன், திணிவன் தொடர்பாக படித்தோம். அதே போல சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள காணப்படுகின்ற அமைப்பு தொடர்பாக இலத்திரன் நிலையமைப்பு தொடர்பாக படித்தோம். இலத்திரன் நிலையமைப்பு தொடர்பாக நாங்க பார்த்தோம். இலத்திரன் நிலையமைப்பு, சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன்கள் காணப்படுது. உதாரணமாக கே, எல், எம், என் இப்படி சக்தி மட்டங்கள் காணப்படும். முதலாவது கே என்ற சக்தி மட்டத்துல ஆகக்கூடிய 2 இலத்திரன்கள் காணப்படும். எல் என்ற சக்தி மட்டத்துல 8 இலத்திரன்கள் நிரம்பக்கூடியதாக இருக்கும். எம்முண்ட சக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னா 18 இலத்திரன்கள் நிரம்பும். என்னென்ன சக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னா 32 இலத்திரன்கள் நிரம்பும். ஆனால் நாங்க நிரப்பும் சந்தர்ப்பத்துல 2, அதே போல 8, 18க்கு பதிலா 8, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 20 மூலகங்கள் தான் நாங்க படிக்கிறோம். ஆகவே 10, 18, 18 அதோட 20. ரைட். அப்ப 20 மூலகங்கள் படிக்கிறதால நாங்க இலத்திரன் நிலையமைப்பை நாங்க இப்படி நிரப்புவோம். இப்படி நிரம்பும். சவுண்ட் போதாதா பிள்ளைகள்? சவுண்ட் போதாதா? சவுண்ட் ஓகேயா பாருங்க. சவுண்ட் ஓகேயா? ஓகே இல்லையா? டைப்பிங்ல போடுங்க பிள்ளைங்க. ஓகே. என்ன கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அனுஷன் ரைட். ஓகே ரைட். கவனிங்க, அது இலத்திர நிலையமைப்பாக காணப்படும். அதே போல மூன்றாவது நாங்க படிச்சோம் சமதானி தொடர்பாக. ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவன்களையும் கொண்டவை சமதானிகள் எனப்படும். ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவன்களையும் கொண்டது சமதானி எனப்படும். இது ஏ ஒரு அணு, இது பி ஒரு அணு, சி ஒரு அணு. இது ஏ, இது பி, இது ஏ, இது சி, இது ஏ, இது டி. ரைட். அப்ப கவனிச்சீங்கன்னா கேட்பாங்க, இந்த அணுக்கள்ல யாரெல்லாம் சமதானி அணுக்கள்? அப்ப நீங்க உடனே பார்க்கணும், ஒரே அணுவன், இவர் ஒரே அணுவன், இவர் 2 பேரும் ஒரே அணுவன், வேறுபட்ட திணிவன். ஆகவே ஏ கமா பி சமதானி அணுக்கள் தொடர்பாக நாங்க பார்த்தோம். அதே போல மிக முக்கியமாக இந்த பாடத்துலதான் நாங்க பார்த்தோம் ஆவர்த்தன அட்டவணை. அப்ப நிலைக்குத்தாக கூட்டம், இடையாக ஆவர்த்தனம் தொடர்பான விஷயங்கள் பார்த்தோம். மிக முக்கியமாக
ஆவர்த்தன அட்டவணை தொடர்பாக நாங்க பார்த்தோம். கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஆவர்த்தன அட்டவணை பாடமாக்கி கொள்ளும். ஐந்தாவதாக நாங்க பார்த்தோம் ஒரு ஆவர்த்தனம் வழியாக அதுல இயல்புகள் எப்படி மாறுது, ஆவர்த்தனம் வழியாக எப்படி மாறுது, ஆவர்த்தனம் வழியாக ரைட் இயல்புகள் மாறுது. அதுல மிக முக்கியமான இயல்பாக அயனாக்கட் சக்தி எப்படி மாறுது, அயனாக்கட் சக்தி எவ்வாறு மாறுது. இரண்டாவது மின்னதிர்த்தன்மை, மின்னெதிர்த்தன்மை எவ்வாறு மாறுது, மின்னெதிர்த்தன்மை எவ்வாறு மாற்றம் அடையுது தொடர்பான விஷயங்களை நாங்க படிச்சோம். அயனாக்கட் சக்தின்னு சொன்னா ஒரு மூல் வாயு நிலை அணுவொன்றில் உள்ள, ஒரு மூல் வாயு நிலை அணுவொன்றில் உள்ள இறுதி ஓட்டு இலத்திரன் ஒன்றை, இறுதி ஓட்டு இலத்திரன் ஒன்றை இழப்பதற்காக வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி முதலாம் அயனாக்கட் சக்தி எனப்படும். அழகா சொல்லி தந்தோம் உங்களுக்கு. உதாரணமாக சோடியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூல் வாயு நிலைக்கு மாற்றும். இறுதி ஓட்டுல இருக்கிற ஒரு இலத்திரனை இழக்க செய்யும். இழந்தால் இப்படி Na பிளஸ் பிளஸ் இலத்திரன் வரும். இவ்வாறு ரைட் இறுதி ஓட்டு இலத்திரனை இழக்க செய்து இவ்வாறு ஒரு நேரயனை பெற்றுக்கொள்வதற்காக வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி 495 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இது சோடியத்தின் முதலாம் அயனாக்கட் சக்தியாக இருக்கும். ஆகவே சோடியத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற, அதாவது அடுத்த ஆவர்த்தனத்துல இருக்கிற பொட்டாசியத்தை எடுத்தீங்கன்னா வாயு நிலையில K பிளஸ் பிளஸ் இதுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அதாவது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அதாவது கூட்டத்தின் வழியாக அயனாக்கட் சக்தி குறையும், ஆவர்த்தனத்தின் வழியாக அயனாக்கட் சக்தி என்ன செய்யும், ஒரு வலை நெறி மாறலாக காணப்படும், ஒரு வலை நெறி மாறலாக காணப்படும். உதாரணமாக பாத்தீங்கன்னா முதலாம் அயனாக்கட் சக்திக்கான வரைவு அழகா உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்துக்கிறோம் உங்களுக்கு. ரைட், எப்படி முதலாம் அயனாக்கட் சக்திக்கான வரைவு பிள்ளைகள் இந்த பாருங்க, ஒரு இப்படி ஒரு கோடு, ஒரு சரி, இன்னொரு சரி. அப்ப கீழே இருக்கிற கோடு முதலாம் கூட்டம், இது இரண்டாம் கூட்டம், இது மூன்றாம் கூட்டம், இதுக்கு இடையில நாங்க ஒரு கேப் போட்டு வைப்போம். நாலாம் கூட்டம், இது ஐந்தாம் கூட்டம், இது ஆறாம் கூட்டம், இது ஏழாம் கூட்டம், இது எட்டாம் கூட்டம். அப்ப முதலாம் அயனாக்கட் சக்தி யாருக்கு நல்லா கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் கூட்டத்துக்கு கூட, எட்டாம் கூட்டத்துக்கு கூட. ரைட், அதை விட கூட இங்க இருக்கிற எட்டாம் கூட்டத்துக்கு, அதாவது ஹீலியத்துக்கு, ஹீலியத்துக்கு தான் உயர் அயனாக்கட் சக்தி. அதே போல பாத்தீங்கன்னா ஐதரசனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜனுக்கு சமனாக. ரைட், அப்ப யாருக்கு முதலாம் அயனாக்கட் சக்தி நல்லா கூட அதிகம் சொன்னா ஹீலியத்துக்கு. ரைட், நாங்க அடுத்த ஆவர்த்தனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அடுத்த ஆவர்த்தனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் என்ன செய்யும், கொஞ்சம் கீழவர், இந்த கொஞ்சம் கீழவர், முதலாம் அயனாக்கட் சக்தி கொஞ்சம் கீழவர். திரும்ப ஒரு கோடு, ஒரு சரி, இங்க ஒரு சரி, இவ்வாறான ஒரு வரைவு வரும். ஆகவே பிள்ளைகள் முதலாம் அயனாக்கட் சக்தி வரைவு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், அடுத்து முதலாம் அயனாக்கட் சக்தி மாறல் தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு நல்லா கூட எட்டாம் கூட்டத்துக்கு அதிகம், முதலாம் கூட்டத்துக்கு குறைவு. ரைட், மிக முக்கியமா தெரியணும். அப்ப யாருக்கு நல்லா கூடன்னு கேட்டா ஹீலியத்துக்கு நல்லாவே அதிகம், யாருக்கு நல்லா குறைன்னு கேட்டா பொட்டாசியம், பொட்டாசியத்துக்கு முதலாம் அயனாக்கட் சக்தி மிக மிக குறைவாக இருக்கும். ஆவர்த்தன அட்டவணையை பாத்தீங்கன்னா விளங்கும். எட்டாம் கூட்டத்துல மேலே இருக்கிற ஹீலியத்துக்கு முதலாம் அயனாக்கட் சக்தி அதிகம், முதலாம் கூட்டத்தில் இருக்கிற பொட்டாசியத்துக்கு முதலாம் அயனாக்கட் சக்தி மிக மிக குறைவு. கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், மின்னதித்தன்மைன போது, மின்னதித்தன்மைன போது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், கூட்டத்தின் வழியே மின்னதித்தன்மை அதிகரிச்சு கொண்டு வரும். முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம், மூணாம் கூட்டம், நாலாம் கூட்டம், அஞ்சாம் கூட்டம், ஆறாம் கூட்டம், ஏழாம் கூட்டம்.
நாங்க 8ஆம் கூட்டத்தை நாங்க வரையறை செய்யறது இல்லை. 8ஆம் கூட்டத்தை நாங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறது. இது அளவு திட்டத்தை நாங்க சொல்ற பேர் ஃபாலிங் அளவு திட்டம். மின்னதி தன்மைக்கான அளவு திட்டத்தை நாங்க சொல்றது ஃபாலிங் அளவு திட்டம். ஆகவே யாருக்கு நல்லா கூட அப்படின்னு கேட்டா புளோரினுக்கு நல்லா கூட. யாருக்கு நல்லா கூடன்னு கேட்டீங்கன்னா ரைட், அப்ப புளோரினுக்கு நல்லா கூட. உலோகங்கள்ல 1ஆம் கூட்டத்துக்கு தான் அதாவது மின்னதி தன்மை நல்லாவே குறையும். அப்படின்னு போற டைம் பாத்தீங்கன்னு சொன்னால் பொட்டாசியத்துக்கு மின்னதி தன்மை நல்லாவே குறைய யாருக்கு நல்லாவே கூடன்னு பாத்தீங்கன்னா புளோரினுக்கு. அப்ப இலகுவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பால். அப்ப யாருக்கு மின்னதித்தன்மை நல்லாவே கூடன்னு பாத்தீங்கன்னா புளோரினுக்கு தான் மின்னதித்தன்மை மிக மிக உயர்வு. ரைட், இவ்வளவு விஷயங்களும் தான் ஒரு சொல்லித்தரு, அழகா சொல்லித்தரு. அப்ப மின்னதித்தன்மை என்பது ஒரு அணு பிறிதொரு அணுவுடன் பிணைப்பில் ஈடுபடும் போது ஒரு சோடி இலத்திரன்களை தன்பால் கவரும் ஆற்றல். ஒரு சோடி இலத்திரன்களை தன்பால் கவரும் ஆற்றல் மின்னதித்தன்மை. ஒரு அணு பிறிதொரு அணுவுடன் பிணைப்பில் ஈடுபடும் போது ஒரு சோடி இலத்திரன்களை தன்பால் கவரும் ஆற்றல் மின்னதித்தன்மை எனப்படும். ரைட், இவ்வளவு விஷயங்களும் அழகா சொல்லித்தரு. ஓகே அப்படின்னு இவ்வளவு விஷயங்களும் ஓகே கிளியரா? ரைட், பூரணமாக நம்மட வகுப்புக்கு வந்தாக்களுக்கு தெரியும். அல்ல தெளிவா ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன சொல்லுவாங்க, ஆணிவேர் அக்குவேரா ஃபுல்லா சொல்லித்தரேன். ரைட், அதன் பிற்பாடு பிள்ளைகள், அதன் பிற்பாடு ஆவர்த்தன அட்டவணை. அந்த வகையில ஆவர்த்தன அட்டவணையில மிக முக்கியமாக உலோக மூலகங்கள் காணப்படுது, அல்லுலோக மூலகங்கள் காணப்படுது, உலோக போலிகள் காணப்படுது. இவ்வாறு பல மூலகங்கள் காணப்படுது. உலோக மூலகங்கள், அல்லுலோக மூலகங்கள், உலோக போலிகள் எல்லாம் காணப்படக்கூடியதாக இருக்கும். அதை வரையறுக்கணும். யார் உலோகம், யார் உலோக போலி, யார் அல்லுலோகம், அந்த விஷயங்கள் கிளியரா இருக்கு. பாருங்க. ரைட், இது ஒரு ஆவர்த்தன அட்டவணை எடுத்தீங்கன்னு சொன்னால், ரைட், இது ஒரு ஆவர்த்தன அட்டவணை எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த ஆவர்த்தன அட்டவணையில யாரு உலோகம், யாரு அல்லுலோகம், யாரு உலோக போலிகள்னு வரையறுக்க தெரியும். சொல்ல தெரியுமா பிள்ளை? நீங்க சொல்ல தெரிஞ்சால் நீங்க யூனிட் 3ல நீங்க தான் கிங், வேற ஒன்றும் இல்லை. நீங்க தான் கிங். இதெல்லாம் சொல்ல தெரியும். எந்த இடத்துல எந்த மூலகம் இருக்குது, அந்த மூலகத்துக்கான இயல்புகள் என்ன. எனக்கு வேகமா டைப்பிங்ல போடுங்க பிள்ளைகள். இந்த ஆவர்த்தன அட்டவணை எந்த அடிப்படையில உருவாக்கப்பட்டது, எந்த அடிப்படையில மூலகங்கள் அடுக்கப்பட்டுள்ளது, எந்த அடிப்படையில சொல்லுங்கப்பா. ஆவர்த்தன அட்டவணை எந்த அடிப்படையில மூலகங்கள் அடுக்கப்பட்டுள்ளது, எந்த அடிப்படையில்? அணுவன் அடிப்படையில. தெளிவாக கொள்ளுவோம். அணுவன் அடிப்படையில. அணுவன் சொன்னா அணுவோட கருவுல இருக்கக்கூடிய புரோத்திரன்களின் எண்ணிக்கையை வச்சுக்கணும். அந்த அடிப்படையில இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரைட், மேலே இருந்து கீழ் நோக்கி கூட்டம். 1ஆம் கூட்டம் உரோம இலக்கத்தில் எழுதணும். 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 7ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம். ரைட், உரோம இலக்கத்தில் எழுத தெரியும். இடையாக ஆவர்த்தனம். 1ஆம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம். இது இந்த அரேபிய இலக்கத்துல எழுத தெரியும். ரைட் பிள்ளைகள், இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யணும்னா மூலகங்கள் அடுக்க தெரியும். அப்ப மூலகங்கள் உங்களுக்கு தெரியணும். H லால், ஹிலால், லிட்டில், பியூட்டிஃபுல், பென்ஸ், ஸ்டார், நம்பர் ஆஃப், நியா, நானா, எம்ஜிஆர் அல்லது சிவாஜி, பேத்தி, ஆர்யா, கடைசியில் கண்டார். ரைட், அப்ப
ஆவர்த்தன அட்டவணை நிரப்ப தெரியணும். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த போரனும் சிலிக்கனும், இந்த போரனும் சிலிக்கனும் பாத்தீங்கன்னு சொன்னா உலோக போலி. உலோக இயல்பையும் அல்லுலோக இயல்பையும் காண்பிக்குது. ரைட். அப்ப உலோக போலிகளாக இருக்கும். இந்த போரனும் சிலிக்கனும் உலோக போலிகளாக இருக்கும். இதுக்கு இனாத பக்கம் இருக்கிறார்கள் லித்தியம், பெர்லியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், பொட்டாசியம், கல்சியம், செப்பு, நாகம், இரும்பு, தகரம், தங்கம், இவங்களையெல்லாம் நாங்க சொல்றது உலோகங்கள். உலோகங்கள்னு சொல்லுவோம். உலோகங்கள் இவங்களெல்லாம் நாங்க உலோகங்கள். இந்த போரன் சிலிக்கன் பொசி உலோக போலிகள். பொசி உலோக போலிகள். ஐதரசன் உட்பட கார்பன், நைதரசன், பொசுபரஸ், ஆக்சிஜன், கந்தகம் இவங்க நாங்க அலோகங்கள் அல்லது அல்லுலோகங்கள் சொல்லுவோம். அலோகங்கள் அல்லது அல்லுலோகங்கள் அப்படின்னு அல்லுலோகங்கள் அப்படின்னு கதைப்போம். ரைட். சரி, அலோகங்கள் அல்லது அல்லுலோகங்கள். ரைட். அப்ப கவனிச்சிங்க இந்த பிள்ளைகள். மிக முக்கியமாக இதுல நாங்க படிக்கிற விஷயங்கள் இந்த உலோகங்களுக்கும் அல்லுலோகங்களுக்கு இடையிலான பௌதீக வேறுபாடு என்ன, உலோகங்களுக்கும் அல்லுலோகங்களுக்கு இடையிலான பௌதீக வேறுபாடு என்ன, இந்த உலோகங்களுக்கும் அல்லுலோகங்களுக்கும் இடையிலான ரசாயன வேறுபாடு என்ன தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம். பௌதீக வேறுபாடு, இரசாயன வேறுபாடு. பௌதீக வேறுபாடுன்னா உலோகங்கள் பளபளப்பானவை என கீழே விழுந்தால் கண்ணீர் என மொழி எழுப்பும், வாட்டத்தவியல்பு, நீட்டத்தவியல்பு, கம்பியாக்கலாம், தகடாக்கலாம். ரைட். என இவ்வாறான பல இயல்புகள் உலோகங்களுக்கு இருக்கு. அல்லுலோகங்களுக்கு பாத்தீங்கன்னா பளபளப்பற்றவை, மின்ன கடத்தாது, வெப்பத்தை கடத்தாது, கீழே விழுந்தா கண்ணீரன் மொழி எழுப்பாது, நொறுங்கக்கூடிய இயல்பு, இப்படி பல பௌதீக இயல்புகள் இருக்கு. அழகா அவங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அதே போல இரசாயன இயல்புள்ள ரீதியில உலோகங்கள் தன்னல்ல இருக்கக்கூடிய இலத்திரன்களை இழந்து Na+, அதே போல Mg2+ கற்றயங்களை உருவாக்கும். இலத்திரன்களை இழந்து. ஆனால் அல்லுலோகங்கள் தன்னல்ல இருக்கிற இறுதியோட்டு இலத்திரனை மேலும் வாங்கி என்ன செய்யும், இலத்திரனை வாங்கி O2-, N3-, Cl- சொல்லி அன்னயன்களை உருவாக்கும். அல்லுலோகங்கள் அன்னயன்களை உருவாக்கும், உலோகங்கள் கற்றயன்களை உருவாக்கும். இந்த உலோகங்கள ஆக்சைட், சோடியத்தின் ஆக்சைடு, மக்னீசியத்தின் ஆக்சைடு இவையெல்லாம் மூல ஆக்சைட்டுகள், கார ஆக்சைடு, மூல ஆக்சைட்டுகள். அல்லுலோகங்களோட ஆக்சைடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா அமில ஆக்சைடுகளாக இருக்கும். அமில ஆக்சைடு உதாரணமாக CO2, SO3, இதெல்லாம் அமில ஆக்சைடுகளாக இருக்கும். இந்த உலோக ஆக்சைடுகளை நீங்க நீர்ல கரைச்சா வாருது கார கரைசலாக இருக்கும், மூல கரைசல். அல்லுலோக ஆக்சைடுகளை நீங்க நீர்ல கரைச்சா வாருது அமில கரைசலாக இருக்கும். பல இயல்புகள் உங்களுக்கு சொல்லித்தது. அதன் பிற்பாடு சோடியம், மெக்னீசியம் போன்ற உலோகங்களோட பௌதிக இரசாயன வேறுபாடு, அவற்ற பயன்பாடுகள் சொல்லி தந்தேன். அதே போல நைதரசன், கார்பன், கந்தகம் சொல்லி தந்த சயின்ஸ் லேசா சொல்லி தந்தேன். கார்பன், நைதரசன், கந்தகம் இவங்க 3 பேருக்குமான பௌதிக இரசாயன வேறுபாடுகள் என்னென்ன, பயன்பாடு என்னென்ன சொல்லி தந்தேன். போரன், சிலிக்கன் பயன்பாடுகள் என்ன தொடர்பான விஷயங்கள் சொல்லித்தது. ஞாபகம் இவ்வளவு விஷயங்களையும் நான் சொல்லி தந்து ஞாபகம் இருக்கா? ரைட். இப்ப நான் சில பௌதிக இயல்பு, இரசாயன இயல்பு, சில பயன்பாடுகளை சொல்லுவேன். அது எந்த மூலகம், எந்த உலோகம் அல்லது எந்த அல்லுலோகம் சொல்லி நீங்க சொல்லணும். ரெடியா? யாரு ரெடின்னு பார்ப்போம். நான் கேட்பேன், யாரு சொல்றதுன்னு பார்ப்போம். பௌதீக இரசாயன இயல்புகள், வேறுபாடுகள். ரைட். ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். வலியில் எரிக்கும் போது நீல நிற சுவாலையோட எரிந்து மூக்கை அரிக்கும் மனமுடைய வாயுவை தரும். அது யாரு பிள்ளை? அதாவது வலியில எரிக்கும் போது என்ன நீல நிற சுவாலையோட எரிந்து
மெக்னீசியம் சொன்னா வெண்ணிற சுவாலை, பிரகாசமான சுவாலை. சோடியம் சொன்னா பொன்மஞ்சள் நிற சுவாலை. நீங்க படிப்பீங்க, ரைட், வெரி குட். அவ எது? கந்தகமாக இருக்கும். நீங்க எரிச்சா, வழியில எரிச்சா நீல நிற சுவாலையோட எரிந்து மூக்கு எரிக்கும் மனமுடைய வாயு. அந்த வாயு வேற ஒன்றும் இல்லை, கந்தக வீராக்சைடு. இதான் மூக்கு எரிக்கும் மனமுடைய வாயு. ரைட். அடுத்தது இதை சொல்லுங்க பிள்ளைகள். இது அதாவது பளிங்குருவான பளிங்குருவற்ற தன்மையில காணப்படும். பளிங்குருவானவைகள் என்ன செய்வா? பிரதிருப்பங்களை கொண்டதா. அந்த பிரதிருப்பத்துல ஒன்று நல்ல வன்மையானதா. இன்னொரு பிரதிருப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா மின்னை கடத்தக்கூடியதா. ரைட். அவற்றை பயன்படுத்தி நாங்க மின் கலங்களை தயாரிக்கலாமா? அதே மாதிரி உராய்வு நீக்கி எண்ணெய்கள் தயாரிக்கலாமா? ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், நீரை புறத்துறிஞ்சிறதுக்காக, வாயுக்களை புறத்துறிஞ்சிறதுக்காக, அதே மாதிரி சில விண்வெளி ஓடங்கள் தயாரிக்கிறதுக்கு, விண்வெளி ஆடைகள் உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கு, ஏன்னா செயற்கையாக சில ஊது குழாய்கள் தயாரிக்கிறதுக்கு, நானோ டியூப் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. என்ன? காபன். அடுத்த சொல்லுவாங்க, இந்த ஒரு மூலகம் கத்தியால் வெட்டக்கூடிய அளவு மென்மையானதா. உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வந்துடும், பறவின் மெழுகுல வேக்ஸ் மேல பறவின் மெழுகுல வைத்து பாதுகாக்கிறதா. அவர் வழியில தானாகவே என்ன செய்வார்? தாக்கம் அடையக்கூடியது. அதால நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிறோம். நீர்ல போட்டதோட என்ற சத்தத்தோட அலைந்து திரிந்து தாக்கம் அடையக்கூடிய ஒரு நபர் எரிந்து ஒரு ஹைட்ராக்சைட்டை உருவாக்கும். அந்த ஹைட்ராக்சைட்டுக்கு பினோப்தலீன் காட்டின ஒரு காட்டிய போட்டதோட இளம் சிவப்பு நிறத்தை தருது. அப்படின்னா யாருக்குள்ளே? சோடியமாக இருக்கும். அடுத்தது சொல்லுங்க, இறைப்பை அலற்சியை தடுக்கக்கூடிய சரி, பிரச்சனை இல்லை. இறைப்பை அலற்சியை தடுக்கக்கூடிய மருந்துகள், வில்லைகள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடியது. விமானங்களோட புறச்சட்டகம் தயாரிக்க பயன்படும். இரும்புக்கான அர்ப்பண உலோகமாக பயன்படும். யார் பிள்ளைகள்? மெக்னீசியம். வெரி குட். அடுத்தது வேகமா சொல்லுங்க, ஈரியல்பு மூலகம். ஈரியல்பு ஆக்சைட்டை உருவாக்கும். ஈரியல்பு அமிலமாகவும் மூலமாகவும் தொழிற்படக்கூடிய, ஈரியல்பு அமிலமாகவும் மூலமாகவும் தொழிற்படக்கூடிய ஈரியல்பு ஆக்சைட்டை உருவாக்கக்கூடியது. அல்லது ஈரியல்பு மூலகம் என்ன? வேகமா சொல்லுங்க பிள்ளை. ஈரியல்பு ஆக்சைட்டை உருவாக்கக்கூடியது அல்லது ஈரியல்பு மூலகம் எது பிள்ளைகள்? ஈரியல்பு ஆக்சைட்டை உருவாக்கக்கூடியது அல்லது ஈரியல்பு மூலம் யாரு? யாரு? ரைட், அலுமினியம். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, அலுமினியம். யாரு? அலுமினியம். ஏன்னு சொன்னா அலுமினியம் Al2O3. இது அலுமினியத்தின் ஆக்சைடு குறியீடு. மிக முக்கியமாக ஞாபகத்தில் இருக்கணும், Al2O3. Al2O3. அப்ப Al2O3 சொன்னா அது அலுமினியத்தின் ஆக்சைடு. இது ஒரு ஈரியல் ஆக்சைடு. ஈரியல். சோடியத்தின் ஆக்சைடு, மெக்னீசியத்தின் ஆக்சைடு மூல ஆக்சைடுகள், கார ஆக்சைடுகள். இந்த CO2 SO3 எல்லாம் அமில ஆக்சைடுகள். ஆனா அலுமினியத்தின் ஆக்சைடு ஈரியல் ஆக்சைடு. விளைஞ்ச பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். அடுத்தது, இந்த குளிர் நீருடன் தாக்கம் அடையாது, ஆனால் கொதி நீருடன் தாக்கம் அடையக்கூடிய மூலகம். குளிர் நீரோட தாக்காது, ஆனா கொதி நீருடன் தாக்கம் அடையக்கூடிய மூலகம் யாரு? கொதி நீருடன் தாக்கம் அடைந்து அதுல ஹைட்ராக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும். யார் மூலியம்? அது என்ன? கொதி நீரோட தாக்கம் அடைஞ்சு அதுல ஹைட்ராக்சைட்டையும், வெரி குட், ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் தான். மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்டையும் ஐதரசன் வாயுவை தரும். பிள்ளை எனக்கு சொல்லுவாங்க, இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு குறியீடு என்ன பிள்ளை? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு குறியீடு. அப்ப மக்னீசியம் போன கிளாஸ் அழகா சொல்லி தந்தேன், ஹைட்ராக்சைடு OH-. அப்ப மக்னீசியத்துல வலுவளவு 2, OH- ஹைட்ராக்சைடு வலுவளவு 1. அப்ப நீங்க மாத்தி போட்டீங்கன்னு சொன்னா Mg ஒன்று போட தெரியல, OH அது இந்த 2 இவங்க எல்லாத்துக்கும் போது OH2 இப்படி ஒரு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2. பிள்ளைகள் போன கொப்பியிலையோ எதுலையோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எழுதினாக்கள்.
நான் எழுதுறதுக்கு முன்னுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எழுதினாக்கள் பாப்போம் எத்தனை பேர் பாப்போம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH twice இப்படி எழுதினாக்கள். ரைட், ஓகே, ரைட். விடைகளை நோட் பண்ணி எழுதி அனுப்பணும், டைப் பண்ணி அனுப்பணும். சரியா? ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி எக்கச்சக்கமான என்ன, அதே மாதிரி சில்லுகளை நிரப்புறதுக்காக அல்லது உணவு பொதியிடல பயன்படுத்தப்படுறது. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா திரவ நிலையில காணப்படுறத மிகை குளிர்ச்சியாக பயன்படுத்துறது யாரு? ஈரணுவாயு, மும்மை பிணைப்பு கொண்ட ஈரணுவாயு, மும்மை பிணைப்பு கொண்ட ஈரணுவாயு நைதரசன் வாயு. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப நாங்க உங்களோட புக்ல உள்ள பயிற்சிகளுக்கு போவோம். சரியா பிள்ளைகள்? சும்மா நேரடியா சில பயிற்சிகளை செய்யறதுக்கு பதிலா நாங்க ஒரு ரிவிஷன் ஒன்று பார்த்துட்டு செய்வோம்னு சொல்லித்தான் நான் இந்த கேள்விகளை செய்ய போறேன். ரைட், ஓகே. 85வது பக்கத்தை எடுக்க பிள்ளைகள். 85ஆம் பக்கம், இப்படி ஒரு பக்கம் 85 எடுங்க பிள்ளைகள். ஏற்கனவே குரூப்ல நான் மெசேஜ் போட்டேன் என்ன, புக்ல 85வது 86வது 87ஆம் பக்கத்தில் உள்ள பயிற்சியில செய்ய போறோம், எடுத்து தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று போட்டேன். ரைட், சரி. முதலாவது கேள்வி நீங்க தான் வேகமா சொல்லணும். நீங்க நிறைய பேர் விட செஞ்சிருப்பீங்க. ஓகேன்னு சொன்னா ரெட் பெண்ணால நீங்களே திருத்தி கொடுங்க. சரியா பிள்ளைகள்? ரெட் பெண்ணால நீங்களே திருத்தி கொடுங்க. அணு ஒன்றின் திணிவன் 14, அதன் அணுவன் 6. ஆகவே அதில் உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கையா? ஒரு ஒரு எக்ஸ் ஒரு என்ன மூலகம் தந்திருக்குது அணு, அதுல திணிவன் 14. திணிவன் சொன்ன இடது பக்கத்துல மேல வரும் திணிவன், அணுவன் 6 தந்திருக்கு. அவ இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யணும்? அப்ப உங்களுக்கு தெரியும் அணுவன் 6 அவ புரோத்திரன் 6, 6 புரோத்திரன் 6. இது அயன் இல்ல, அணு. அணு அயன் தரவே இல்லை. அப்ப அணுன்னு சொன்னா புரோத்திரன் எத்தனையோ அதே இலத்திரன், அப்ப அது 6. அப்ப நியூத்திரன்கள் போதோ ரைட் 14 இந்த 6 போன இடத்துல 8 இருக்கு மேடம். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இலத்திரன்கள் எண்ணிக்கை. அப்ப இலத்திரன்கள் எண்ணிக்கை 6 போட்ட நபர் சரியாக இருக்கும். 6 போட்டாக்கள் சரியா போட்டு கொடுங்க. சரியா பிள்ளைகள்? 6 போட்டாக்கள் சரியா போட்டு கொடுங்க. 6 போட்டா சரி. ரைட். அடுத்தது அணு ஒன்றின் புரோத்திரன்களின் எண்ணிக்கை 19 ஆகும். இலத்திரன்களின் எண்ணிக்கை கீறு ஆகும். இவ் அணுவில் 18 நியூத்திரன்கள் உள்ளன. இதன் திணிவன் என்னன்னு கேள்வி. திணிவன் என்ன? அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு அணுல திணிவன் அணுண்ட கருவுல இருக்கக்கூடிய புரோத்திரன்களினதும் நியூத்திரன்களின் எண்ணிக்கை P+N. P+N இவங்க 2 பேரையும் கூட்டுனா திணிவன். இலத்திரன் வெளியால இருக்கும், அது ஓகே, அது இலத்திரன் வெளியால இருக்கும். இலத்திரனத்தால திணிவு இல்லைன்னு சொல்லிட்டோமே. அதாவது புரோத்திரன் திணிவை விட 1840 மடங்கு, அதுல ஒரு பங்கு. புரோத்திரன் திணிவிட ஒரு பங்கு, 1840ல ஒரு பங்கு. அதான் இலத்திரன் திணிவு. அப்ப இலத்திரனுக்கு திணிவை நாங்க புறக்கணிக்கலாம். அப்ப திணிவன் முழுக்க முழுக்க புரோத்திரன் நியூத்திரன். இப்ப கேள்வி அணு ஒன்றின் புரோத்திரன்களின் எண்ணிக்கை 19. அப்ப புரோத்திரன் 19. ரைட், ஓகே. இலத்திரன்களின் எண்ணிக்கை கீறு ஆகும். அணுவில் 18 நியூத்திரன்கள் உள்ளன. 18 நியூத்திரன் இருக்கா? அப்ப உங்களுக்கு தெரியும் இது அணுன்னு சொல்லி இருக்குது. ஆகவே புரோத்திரன் எண்ணிக்கை இலத்திரன்கள் எண்ணிக்கை சமன். அப்ப இலத்திரனும் 19, நியூத்திரன்கள் எண்ணிக்கைன்னு சொன்னா P+N 2 பேரையும் கூட்டணும். கூட்டினா 20 எதுல 20 37 கொண்டு மிச்சம் 37 ஆகும். அப்ப 19 இலத்திரன் எண்ணிக்கை கீழே 37 போட்டா சரி. ஓகேயா? இது சரி எடுத்தாக. இலத்திரன் எண்ணிக்கை 19, நியூத்திரன் எண்ணிக்கை 37. சரி எடுத்தாக பாப்போம் யாரு? இலத்திரன்கள் எண்ணிக்கை 19. ரைட், ஓகே. நியூத்திரன்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 18. ஆகவே திணிவன் திணிவன. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை 19, திணிவன் 37.
திணிவன் 37. ரைட், ஓகே. அடுத்தது மூன்றாவது கேள்வி, அணுவின் கருவில் காணப்படும் புரோத்திரன்களினதும் நியூத்திரன்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை கீறு ஆகும். கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன்களையும் நியூத்திரன்களையும் கூட்டுத்தொகை யாருக்கு சமம் அல்லது யார் ஆகும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு அணுண்ட ரைட் கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன்களின் நியூத்திரன்களுடைய கூட்டுத்தொகை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? P plus N என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைங்க? அதுல திணிவன் திணிவன். ரைட், ஓகே, வெரி குட். போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. ஓகேயா? இந்த மூன்றும் சரியா? சரி எடுக்கும் நான் சொல்லியாச்சு. ஆனா புக்கத்தான் செஞ்சு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. திணிவன் புரோத்திரன்களினதும் நியூத்திரன்களினதும் கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன்களினதும் நியூத்திரன்களுடைய எண்ணிக்கைக்கு சமம். ரைட். இரண்டாவது கேள்வி, அலுமினியமின் அணுவன் 13, திணிவன் 27. அலுமினியத்துல அணுவன் 13, திணிவன் 27. ரைட். அலுமினியத்தின் அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் நியம குறியீட்டில் எழுதுக. இப்ப நான் எழுதி இருக்கிறேனே இப்படி அலுமினியம் போட்டோ ஏ கேபிட்டல் எல் ஸ்மால், இவருக்கு கீழே 13, இவருக்கு 27, இடது பக்கத்துல இருக்கு. இப்படி எழுதுனா சரி. இப்படி சரியா எழுதுனாக்கள் பாப்போம் யாரெல்லாம் இப்படி சரியா எழுதுனாக்கள். அலுமினியம் 13, 27. ரைட், ஓகே. அடுத்தது பிள்ளைகள், அலுமினியம் அணுவில் உள்ள நியூத்திரன்களின் எண்ணிக்கை 6. அப்ப வெரி குட். அலுமினியம் அணுவில் இருக்கக்கூடிய நியூத்திரன்கள் எண்ணிக்கை. வெரி குட். நியூத்திரன்கள் எண்ணிக்கை அப்படின்னா என்ன? அப்ப 23ல இருந்து நாங்க 13 கழிக்கணும். 27ல இருந்து 13 கழிச்சா உங்களுக்கு 14. இதுதான் நியூத்திரன்கள் எண்ணிக்கையாக இருக்கும். அப்ப திணிவெண்ண அணுவெண்ணால கழிச்சு விட்டீங்கன்னா நியூத்திரன்கள் எண்ணிக்கையாக இருக்கும். ஆகவே பிக்கு 14 கூட சரி. சரியா பிள்ளை? போட்டாச்சா? ரைட், ஓகே. அப்ப ரெண்டாவது கேள்வி முடிஞ்சு. அடுத்தது மூன்றாவது கேள்வி போகுது. மூன்றாவது கவனிங்க, மிக முக்கியமான ஒரு பாடம். ரைட். நீங்க ஓலவலுக்கு போனாலும் இதுகள் தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி கேள்விகளுக்கு வரும். பார்ட் 1 கேள்வி, பார்ட் 2 ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் மூன்றாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி ஓடுவல் எக்ஸாம்லே வாரு. இந்த ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு அவர் ரைட் கவனமாக படித்துக் கொள்ளணும். இப்ப இருந்தே படித்துக் கொள்ளணும். கால நேரங்கள் மிக முக்கியம் கொண்டானது. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இலத்திரன் எண்ணிக்கை, புரோத்திரன் எண்ணிக்கை, நியூத்திரன்கள் எண்ணிக்கை. இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன் பார்ப்போம். யாரு வேகமா அடகடகடன்னு சொல்றதுன்னு பார்ப்போம். இங்க மூலகம் ரைட். முதலாவது வந்திருக்குது பொசுபரஸ். பொசுபரஸ் 1531. பொசுபரசு 1531. அப்ப இலத்திரன் எத்தனை இலத்திரன்? அப்ப பொசுபரசு இங்க பிளஸ் மைனஸ் அதெல்லாம் ஒன்றும் தரையில, அயன்கள் தரையில, அணுவத்தான் தந்தீங்க. அப்ப 15 தான். அப்ப இவரும் 15 தான், புரோத்திரனும் 15 தான். அப்ப நியூத்திரனுக்கு 31ல இருந்து 15 கழிச்சு விட்டா 16. சரியா பிள்ளை? முதலாவது ஓகேயா? பொசுபரசு ஓகேயா? ரெண்டாவது லித்தியத்துக்கு பாத்தீங்கன்னா 37, லித்தியம் 37ன்னு தரப்பட்டிருக்கு. அப்ப இவர் 3 உண்டா, அணுவன் 3 உண்டா, இலத்திரன் 3 தான், புரோத்திரனும் 3 தான். அப்ப நியூத்திரன் 7ல இந்த 3 கழிச்சு விட்டா 4 இருக்கும். இதுவும் சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது மக்னீசியம். 1224. அப்ப கீழே 12, இலத்திரனும் 12, புரோத்திரனும் 12, 24ல 12 போனா நியூத்திரனும் 12 தான். சரியா பிள்ளைகள்? ரைட்.
அடுத்தது கல்சியம். கல்சியம் 20-40 கல்சியம். அப்ப இலத்திரன் 20, புரோத்திரன் 20, நியூத்திரன் 20. 40 20. அடுத்தது குளோரின் 17-35. 17-35. அப்ப இலத்திரன் 17, புரோத்திரனும் 17, 35ல 17 கூடா நியூத்திரன் 18. எல்லாம் சரிந்தாக்கள். இதுல எல்லாமே சரி செய்யறாக்கள். ரைட், ஓகே, வெரி குட். சரியா பிள்ளைகள்? ரைட், இதான் விஷயம். ரைட், ஓகே, வெரி குட். ரைட். ரைட், ஓகே பிள்ளைகள் கவனிங்க. 4வது கேள்விக்கு போ. பின்வரும் சேர்வைகளின் பிள்ளைகள் இதுல என்ன செய்ய டவுட்டிங்க பிள்ளைகள்? அணுவண்ண தூக்கி இலத்திரன் புரோத்திரன், பிரிவன்ல இருந்து அணுவண்ண கழிச்சு விட்டா நியூத்திரன். ட்ரிக்ஸ். 4வது பின்வரும் சேர்வைகளின் இரசாயன சூத்திரங்களை எழுதுக. ரைட், அந்த கேள்வியும் செஞ்சார்கள். பாபம், இந்த கேள்வியும் செஞ்சார்கள். செய்யணும். ரைட், ஓகே பாப்பா. லித்தியம் புளோரைட் நான் குறியீட்டு எழுதுறேன், பேர் எழுதி கொடுங்க, டைம் போகுது. ரைட், லித்தியம் புளோரைட். லித்தியம் புளோரைட்டா? அப்ப லித்தியத்துக்கு Li, புளோரைட்டுக்கு F. இப்படி பாருங்க. அடுத்தது வலுவளவு பார்க்கணும். வலுவளவு. அப்ப லித்தியம் முதலாம் கூட்டம். முதலாம் கூட்டம்னா வலுவளவு 1. புளோரின் 7ஆம் கூட்டம். அப்ப அவருக்கும் வலுவளவு 1தான். 7ஆம் கூடது வலுவளவு 1. புளோரினுக்குலாம் எப்பயும் 1தான், மாறாது. இவருக்கு முதலாம் கூட்டம் தட்டால 1 1 1. இவ ரெண்டுமே கட் ஆகும். அப்ப LiF. 2வது பெர்லியம் குளோரைட். பெர்லியம் குளோரைட்டா? பெர்லியம் குளோரைட்டா? பெர்லியம் குளோரைட் BeCl. அப்ப பெர்லியத்துல கூட்டம் 2ஆம் கூட்டம், வலுவளவு 2. வலுவளவு 2. குளோரின் 7ஆம் கூட்டம். குளோரின் 7ஆம் கூட்டம் நான் சொல்லியிருக்கிறேன். குளோரின், இந்த நைதரசன், பொசுபரசு, குளோரின், கந்தகம், இந்த ஆட்கள் ஆக்சிஜனோட சேர்ற டைம்ல தான் உங்களோட சிலபஸுக்கு அவங்க 5 5 6 என்ன 7 இப்படி தருவாங்க. ஆக்சிஜனோட சேர்ற சந்தர்ப்பம் மட்டும். இங்க அப்படி இல்லை. இவங்க 7ஆம் கூட்டம் தான், வலுவளவு 1. ரைட். அவ இங்க இவர் 1 இவர் 2. அவ நாங்க மாத்தி போட்டா Be. இங்க 1 வரும், கூட தெரியல. Cl Be Cl. இந்த 2வது BeCl2 போட்டாங்க பாப்போம். வெரி குட் பிளே. அப்படி போட்டா தெரியும். இது முதலாவது LiF, 2வது பெர்லியம் குளோரைட், 3வது. வெரி குட். 3வது அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் 3ஆம் கூட்டம், வலுவளவு 3. போன கிளாஸ் அழகா சொல்லித்தது. 3. ஆக்சிஜன் 2. ஆக்சிஜன் வலுவளவு 2. 6ஆம் கூட்டமே ஆக்சிஜன் வலுவளவு 2. மாத்தி போட்டா Al2O3. சரியா பிள்ளைகள்? அடுத்தது மெக்னீசியம் ஆக்சைடு. 4வது கேள்வி மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சைடா? அப்ப உங்களுக்கு தெரியும் மெக்னீசியத்துல 2ஆம் கூட்டம். கூட்டத்தை யோசிங்க. 2ஆம் கூட்டம். ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம். அப்ப ஒரு வலுவளவு 2 தான். 2 கட் ஆகுனா உங்களுக்கு தெரியணும் MgO. மெக்னீசியம் ஆக்சைடு MgO. சரியா பிள்ளைகள்? 2 கட் ஆனா சுருக்குனா 1 1. அப்ப 1 1 நாங்க போட்டா MgO. 5வது வினா. கார்பன் இரு சல்பைட். கார்பன் சல்பைட். அப்ப கார்பனை பொறுத்த வரைக்கும் வலுவளவு 4. 4ஆம் கூட்டம் தான் 4.
கந்தகம் 6ஆம் கூட்டம் தான் நான் சொல்லி இருக்கிறேன். ஆக்சிஜனோட சேர்ற சந்தர்ப்பத்துல 6. அது வரைக்கும் 2 தான். இப்ப இவரையும் குறிக்கிறான் 2க்கு 1 மாறி போட்டீங்கன்னா C1 S2 இதான் கார்பனீடு சல்பேட். பிள்ளைகள் 5க்கு 5 சரிண்டாக்கள் பார்ப்போம். 5க்கு 5 சரி, இவர் சரி, இவர் சரி, இவர் சரி, இவர் சரி, இவர் சரி. ஸோ 5க்கு 5. ரைட், வெரி குட் பிள்ளைகள், அவ்வளவுதான் விஷயம். ரைட், சொல்ற விளையாட்டு பிள்ளைகள் விளங்குதா? கிளியரா விளங்குதா? ரைட், கிளியர். ஓகேடா, இப்படி ஓகேன்னு போட்டுக்கணும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வி, பின்வரும் சேர்வைகளின் இரசாயன சூத்திரத்தை எழுதுக. பின்வரும் சேர்வைகளின் இரசாயன சூத்திரத்தை எழுதுக. அப்ப அதுல பின்வரும் சேர்வைகளின் இரசாயன சூத்திரத்தை எழுதுகன்னு தரப்பட்டிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அமோனியம் குளோரைட். ரைட், ஓகே, வெரி குட் பிள்ளைகள். நான் எவ்வளவு கஷ்டப்படணும் பிள்ளைகள், அதே மாதிரி நீங்க அதை விட கூடுதலாக கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சுவரா பலன் இருக்கு பிள்ளைகள். இல்லைங்களா? உங்களுக்கு சுவரா பலன் இருக்கு. நீங்க ஒன்றும் யோசிக்க தெரியல, நல்ல அழகா சயின்ஸ்லயே எடுத்தாச்சு. நல்ல பேசிக்கோட, நல்ல ஒரு பேசிக்கோட ஏ லெவல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களோட இன்ஷா அல்லாஹ் வைத்திய பொறியியலாளர் பெரிய பெரிய கோல் அதெல்லாம் நாங்க இலக்குல நாங்க அடைஞ்சு கொள்ளலாம். ரைட், மிக முக்கியமான வகுப்பு 10ஆம் ஆண்டு, மிக முக்கியமான வகுப்பு, உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப பின்வரும் சேர்வைகளின் இரசாயன சூத்திரம் அமோனியம் குளோரைட். அப்ப அமோனியம் குளோரைட் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். முதலாவதுக்கு அமோனியம் அப்படின்னா NH4+ அமோனியம். போன கிளாஸ் சொல்லி தந்ததை ஒரு புள்ள பாடமாக்கி ஞாபகத்துல வச்சிருக்குதுன்னா அந்த பிள்ளை ஈஸியா செய்யும். குளோரினோட சேரும். அவ அமோனியம் ஒரு பிளஸ்னதால வலுவல உண்டு, குளோரின் 7ஆம் கூட்டம்ன்றதால வலுவல உண்டு. ஆகவே ஒன்று ஒன்றுன்றதால நாங்க என்ன செய்வோம்? ரைட், NH4Cl. சரியா பிள்ளை? ஓகேயா? முதலாவது. ரைட், ரெண்டாவது கல்சியம் ஐதரோக்சைடு. ரெண்டாவது விட கல்சியம் ஐதரோக்சைடு. கல்சியம் ஐதரோக்சைடு பிள்ளைகள் நீங்க உங்களோட இப்போதைக்கு செய்யறதுக்காக உங்களோட அந்த இரசாயன சூத்திரங்கள் அந்த குறியீடுகளை சும்மா பயன்படுத்தி கொள்ளலாம். மூலிகங்கள் சொல்லிதான் உங்களுக்கு OH- என்ன OH- ஹைட்ரோக்சைடு, NO3- நைட்ரேட், M1O4- பரமங்கனேட், HCO3- இருகார்பனேட், ஹைட்ரோக்சைடு, நைட்ரேட், மங்கனேட், இருகார்பனேட். அதே மாதிரி CO3 கார்பனேட், SO4 சல்பேட், C2O4 ஆக்சலேட், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள கட்டாயம். அதே மாதிரி PO4 பொசுபேட், ரைட், கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஈஸியா செஞ்சு கொண்டு போலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்சியம் ஐதரோக்சைடு. அப்ப பிள்ளைகள் கல்சியம் ஐதரோக்சைடு CaOH பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். கல்சியத்துல வலுவளவு 2, 2ஆம் கூட்டம், OH ஒரு மைனஸ். அப்ப வலுவளவு 1. அப்ப இந்த ஒன்றை இங்க போடுவீங்க. Ca இந்த OH இந்த 2 இவங்க 2 பேருக்கு போதும். அப்ப CaOH twice. இந்த இரண்டாவது வினா சரிந்தார்கள். இந்த இரண்டாவது கல்சியம் ஐதரோக்சைடு வினா சரிந்தார்கள் பிள்ளை பார்ப்போம். இந்த கல்சியம் ஐதரோக்சைடு வினா சரிந்தார்கள் கட்டாயம் பிழைக்க கூடாது. CaOH twice போடுறோம். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது கல்சியம் பொசுபேட். கல்சியம் பொசுபேட்டம் PO4 3-.
3 மைனஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் கல்சியத்திட வலுவளவு 2, பொசுப்பேற்றுக்கு 3 பொசுப்பேற்றுக்கு 3. இப்ப மாறி போறாங்க, 2 சுருக்கேதானே மாறி போடுவோம். எப்படி CA3 PO4 அத போட்டுரும், அது மூலியம், அதை யாரும் மாத்தேரா. இந்த 2 போனா twice வரும். இந்த மூன்றாவதும் சரிந்தாகும். CA3PO4 twice. கால்சியம் பொசுப்பேற்று அப்படைட்னு சொல்லுவாங்க. அப்படைட். வெரி குட். அப்படைட்னு சொல்லுவோம். ரைட். நாலாவது சூத்திரம் 3 4 நாலாவது இல்ல 9வது மெக்னீசியம் சல்பேட். மெக்னீசியம் சல்பேட் Mg சல்பேட்னா என்ன? SO4 2 மைனஸ். Mg ட வலுவளவு 2, இரண்டாம் கூட்டம் இவர வலுவளவு 2 2 2 சுருக்கலாம். அப்ப சுருக்குனா 1 1 MgSO4 சரியாப்ல? MgSO4. அடுத்தது அலுமினியம் நைட்ரேட். ஐந்தாவது வினா அலுமினியம் நைட்ரேட். நைட்ரேட்னு சொன்னா NO3 மைனஸ். பாருங்க NO3 மைனஸ். அப்ப இங்க அலுமினியத்தின வலுவளவு 3ஆம் கூட்டம், NO3 மைனஸ் வலுவளவு. அப்ப இந்த 3 அவங்களுக்கு சொந்தம், 2 பேருக்கு ஒன்று பிரச்சனை இல்லை. ஆகவே Al NO3 thrice வரும். Al NO3 thrice வரும். இந்த 5வது கேள்வி சரி நாங்கள் பார்ப்போம். 5வது கேள்வி சரி சேர் எனக்கு. ரைட் பிள்ளைகள், நான் சொல்ற விஷயம் விளங்குதா என்ன? ரைட். சில ரசாயன குறியீடுகள் எப்படி எழுதுறது மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். 4வது விலங்கல் அப்படியா? மெக்னீசியம் சல்பேட். இந்த பாருங்க, மெக்னீசியம் சல்பேட்னா என்ன குறியீடு சொல்லி பாருங்க. சல்பேட் SO4 2 மைனஸ். SO4 2 மைனஸ். அப்ப மெக்னீசியம் 2ஆம் கூட்டம் வலுவளவு 2, சல்பேட் SO4 2 மைனஸ். அப்ப வலுவளவு 2 என்ன 2 மைனஸ். இந்த 2 சுருக்கி விட்டா 1 கொண்டு. அப்ப 1 கொண்டுண்டா நாங்க ஒண்ணுமே எழுதலாம். நீக்கிறது எழுதிவிட்டா சரி. MgSO4 2 மைனஸ் போட தேவையில்லை. MgSO4 சரியா புள்ள? டவுட் கேட்ட புள்ள சரியா? எப்படி 8 10 ஆகலாம் முடியும் பாரு. 9 10 ஆகலாம். 5வது கேள்வி ஓகேயா? அலுமினியம் நைட்ரேட். அலுமினியம் நைட்ரேட். அலுமினியம் நைட்ரேட் ஓகேயா? அலுமினியத்துக்கு வலுவளவு 3, நைட்ரேட்டுக்கு வலுவளவு 1. இப்ப நாங்க பண்ணி போட்டா இந்த 3 NO3க்கு பொதுவா போட்டுக்கொள்ளணும். நிறைய பேர் பிள்ளை விடுவாங்கதுல கவனம். 6வது கேள்வி 6வது கேள்வி பொட்டாசியம் பரமங்கனேட். பொட்டாசியம் பரமங்கனேட்டுக்கு MnO4 மைனஸ். நீங்க இதை பயன்படுத்தி செய்யுங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அது இலவாக இருக்கும். இப்போதைக்கு மெதுவா நீங்க குறியீடுகளை பார்த்து செய்யணும், பிரச்சனை இல்லை. MnO4 மைனஸ் 1 மைனஸ். அப்ப வலுவளவு 1. பொட்டாசியம் 1ஆம் கூட்டம் வலுவளவு 1. ஆகவே 1 1னா நீங்க எந்த மாற்றமும் செய்யதில்லை. பொட்டாசியம் MnO4. 6வது சரியாக
ஆறாவது சரிந்தாக்கள் இன்னொரு சமன்வய புரியல. ரைட், ஓகே. ஏழாவது பாருங்க, கல்சியம் குரோமேட். அப்ப கல்சியம் குரோமேட், கல்சியம் குரோமேட் நீங்க புரியல போனா CrO4 2-, CrO4 2- குரோமேட். இரு குரோமேட் அல்லது டைனரெண்டு, டைசக்கரைட் மாதிரி டைனரெண்டு இரு குரோமேட்னா Cr2O7 2-. இது இரு குரோமேட், இது இரு குரோமேட், டைக்ரோமேட், இது குரோமேட். அப்ப கல்சியத்துக்கு வருவளவு 2, குரோமேட் இவருக்கு வருவளவு 2. ஏன் 2-, 2 கட்டுப்பட்டா 1 இருக்கிற மாதிரியே போட்டு விட்டேன். எப்படி CA CrO4 CA CrO4 விளங்கிட்டா பிள்ளைகள்? கதைக்கோ என்ன அன்மியூட் தான் பண்ணிக்கிறேன். கதைக்கிறாங்க, கதைக்கலாம். கல்சியம் குரோமேட் 2 வலுவலும் 2 கட் பண்ணி விட்டா CA CrO4. எட்டாவது 2 4 6 8 அமோனியம் இரு குரோமேட், அமோனியம் இரு குரோமேட் இந்த வந்துட்டார். அமோனியம் இரு குரோமேட் பிராக்டிஸ் தானே பிள்ளைகள்? அமோனியம் NH4+, டைக்ரோமேட் இரு குரோமேட் Cr2O7 2-. அப்ப அமோனியம் ஒரு பிளஸ், அப்ப 1 வலுவலம். இரு குரோமேட் வலுவலம் 2, இரு குரோமேட் வலுவலம் 2. அப்ப மாத்தி போட்டா அந்த 2 பேத்து யாருக்கு கீழே வரும் சொல்லுங்க பாப்புலே? யாருக்கு கீழே வரும்? இந்த 2 யாருக்கு கீழே வரும்? எந்த அயனுக்கு கீழே வரும்? அலுமினியம், மெக்னீசியம், கல்சியம் இப்படி அணு ஒரு மூலகமா வந்தா பிரச்சனை இல்லை, கீழே போடையும். இது அமோனியம், அப்ப எப்படி போடணும்? NH4 இந்த 2 பிராக்கெட் பண்ணி twice. இங்க 1 போட தேவையில்லை. Cr2O7 சொன்ன விளையாடு, இந்த குறியீடு விளையாடு. இதுதான் அமோனியம் இரு குரோமேற்ற குறியீடு. உட புக்ல இருக்கிற பயிற்சியத்தை செஞ்சு கொண்டு வாரேன். எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், கட்டாயம் ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. அமோனியம், அமோனியம் இரு குரோமேற்ற குறியீடு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அமோனியம் இரு குரோமேற்ற குறியீடு. அடுத்தது இறுதியா இருக்கிற குறியீடு பொட்டாசியம் கார்பனேட்டம். பொட்டாசியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட் சொன்னா கே, கார்பனேட் சொன்னா பாருங்க, கார்பனேட் CO3 2-. அப்ப பொட்டாசியத்துக்கு வலுவல 1, கார்பனேட்டுக்கு வலுவல 2. இப்ப நாங்க மாத்தி போட்டா K2 CO3 ஒன்று தாண்டி கொடுத்தில்ல, K2 CO3 K2 CO3 இது விளங்கிட்டுதா? K2 CO3 ரைட். அப்ப பிள்ளைகள் பாருங்க, அப்ப நாங்க கிட்டத்தட்ட 4வது வினாவை நாங்க முடிச்சாச்சு. 4வது வினாவை நாங்க பார்த்தோம். 4வது வினாவையும் நாங்க பார்த்தாச்சு. புரிஞ்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ரைட்? புரிஞ்சுக்கொள்ளுங்க. விளங்காதாக்கள் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், அதுக்குதான் அன்மியூட் பண்ணி வச்சு. விளங்காதாக்கள் கேட்டுக்கொள்ளுங்க. புரிஞ்சாச்சா? ஃபுல்லா தியரி படிப்பிச்சாச்சு, ஃபுல்லா தியரிய படிப்பிச்சாச்சு. உலக அதுல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஒரு பாயிண்ட்ஸ் விடாம எல்லா பாயிண்ட்டையும் சொல்லியாச்சு. கேள்வியோட இனி செஞ்சு பார்த்தா ஓகே. கேள்வி செய்ய இயலாம இருக்கேன்னா பிராக்டிஸ் பண்ணணும்.
பின்வரும் மூலகங்களின் கொண்டுள்ள வலுவளவுகள். 5வது வினா வலுவளவுகள். அப்ப வலுவளவுன்னு சொன்னா இறுதி ஓட்டு இலத்திரன்களை நிரப்பும் ஆற்றல். சொல்லித்தரேன். இறுதி ஓட்டு இலத்திரன்களை நிரப்புறார். எப்படி நிரப்பும்? இறுதி ஓட்டு இலத்திரன்களை இழந்து நிரப்பிக் கொள்ளும், அல்லது இறுதியோட்டு இலத்திரன்களை ஏற்று நிரப்பிக் கொள்ளும், அல்லது பங்கீடு செய்து இறுதியோட்டு இலத்திரன்களை நிரப்பிக் கொள்ளும். இலத்திரன்களை இழந்து அல்லது இலத்திரன்களை ஏற்று அல்லது பங்கீடு செய்து இறுதியோட்டு இலத்திரன்களை நிரப்பிக் கொள்ளும். அப்படி எத்தனை இலத்திரன்களை நிரப்புது? இழந்து எத்தனை, ஏற்று எத்தனை, பங்கீடு செய்து எத்தனை? அந்த இலத்திரங்களோட எண்ணிக்கை தான் வலுவளவு. அப்ப வலுவளவு என்றால் என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இறுதியோட்டு இலத்திரன்களை நிரப்பிக் கொள்வதற்காக இழக்கின்ற, ஏற்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை வலுவளவு எனப்படும். ரைட், நான் கொஞ்சம் குயிக்கா சொல்றேன், பிறகு ரெக்கார்டிங்க பார்த்து நீங்க வரைவிலக்கணத்தை எழுதி கொள்ளலாம். வலுவளவுண்டா ஒழுங்கான வரைவிலக்கணம். இறுதியோட்டு இலத்திரன்களை நிரப்பிக் கொள்வதற்காக இழக்கின்ற, ஏற்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இலத்திரன்கள் எண்ணிக்கை. அப்ப உங்களுக்கு லித்தியம் தந்திருக்கிறாங்க, கார்பன், அடுத்தது கல்சியம், அடுத்தது கந்தகம், அடுத்தது குளோரின். லித்தியம் முதலாம் கூட்டம்டத்தால ஒரு இலத்திரன்களை இழக்கும், ஆகவே வலுவளவு உண்டு. கார்பன் 4ஆம் கூட்டம், அப்ப 4 இலத்திரன்களை பங்கீடு செய்யறதால வலுவளவு 4. கார்பன் 4 பங்கீடு செய்வதால 4. கல்சியம் 2 இலத்திரன்களை இழப்பதால வலுவளவு 2. கந்தகம் 2 இலத்திரன்களை ஏற்பதால வலுவளவு 2. சில வேளை ஒட்சிஜனோட சேர்ந்து 6ஆக மாறலாம், பிரச்சனை இல்லை. 2 அல்லது 6, 2 தான் பிரதான வலுவளவு. பிரதான வலுவளவு 2. குளோரின் வலுவளவு ஒன்றை இறுதியோட்டு இலத்திரனை வாங்கும், ஒரு இலத்திரனை வாங்கும். சம்டைம் ஆக்சிஜனோட சேர்ற டைம் 7ஆக இருக்கும். ஆக்சிஜனோட சேர்ற டைம் 7ஆக இருக்கலாம். சரியா பிள்ளை? வலுவளவுகள் ஓகேயா? 5வது வினாவும் ஓகேயா பிள்ளைகள்? 5வது வினாவும் ஓகேயா? ரைட், ஓகே. அப்ப பிள்ளைகள், நான் 6வது வினாடையும் 7வது வினாடையும் விளக்கங்களை உங்களோட ஒபிஷியல் குரூப்ல நான் போட்டுக்கொள்றேன். அதுல விளக்கங்கள் எப்படி எப்படி ஏன் எந்த விட அந்த விளக்கங்களை வாய்ஸ் கட் மூலமா நான் போட்டுக்கொள்றேன். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிய நாங்க நியூட்டன் இயக்க விதிகள் தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க இருக்கிறோம். வார வகுப்புல இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அந்த வகுப்புல இணைஞ்சு பயன்பெற்றுக் கொள்ளுவோம். ரைட், அந்த பாடங்கள்லாம் மிக மிக இலகுவான பாடங்கள். சரியா பிள்ளைகள்? ரைட், 3வது பாடத்துக்கு உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னா ரெக்கார்டிங்களை பார்த்துக்கொள்ளுங்க. யூடியூப்ல போட்டுருக்கிறோம், அந்த ரெக்கார்டிங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். பிள்ளைகள் குறியீடுகளை கட்டாயம் எழுதி கொள்ளுங்க, பாடம் வைக்கொள்ளுங்க, சொல்லி பாருங்க. உங்களோட வீடுகள்ல மேசையில பக்கத்துல ஒட்டி கொள்ளுங்க, படிக்கிற இடத்துல ஒட்டி கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த குறியீடுகள். நைட்ரேட் NO3 மைனஸ், ஐதரோக்சைடு OH மைனஸ், என்ன கார்பனேட் CO3 2 மைனஸ், சல்பேட் SO4 2 மைனஸ், பொசுபேட் PO3 PO4 3 மைனஸ். இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், ஞாபகத்துல வச்சுக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நாங்க மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் நைட் பிள்ளை.